அலையும் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்க கோயில் ராமனே நேரில் வந்து வழிபட்ட சனி கோயில் தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம நிச்சயம் போக வேண்டிய கோயிலில் இது ஒன்று. திருநறையூர் சித்தநாதேஸ்வரர் திருக்கோயில். தேவாரம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 65வது திருக்கோயில். சித்தர்கள் வழிபட்டதால் சித்தநாதேஸ்வரர் எனவும், தேவர்கள் வழிபட்டதால் வேதநாதேஸ்வரர் என்றும், சித்தர்கள் இங்கு கோயில் கொண்டிருப்பதால் இந்த பகுதி சித்தீஸ்வரம் என்றும் எல்லாராலும் அழைக்கப்படுது. இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன். துர்வாச முனிவரால் பறவையாக சாபம் பெற்ற நரன் வழிபட்ட திருத்தலம். ராமபிரான் செய்த லிங்கம் வந்து தமிழகத்தில் இருக்குது. ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கோவில் சிறப்பு சனி பகவான் குடும்ப சகிதமாக காட்சியளிப்பது இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மூலவருக்கே இல்லாத கொடி கொம்பு சனி பகவானுக்கு இருப்பது அதை விட சிறப்பு. மகாலட்சுமி இந்த கோயிலில் அவதாரம் செஞ்சதுனால குழந்தை வடிவில் காட்சி தராங்க. எனவே அவங்களுக்கு மழலை மகாலட்சுமின்னு பேர். இவங்களுக்கு பாவாடை சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கிறாங்க. தசரத சக்கரவர்த்தி தன்னோட நோய் தீர இந்த கோயிலுக்கு வந்து பிரகாரத்தை வலம் வந்து நீராடி சனி பகவானை வழிபட்டிருக்காரு. ராமபிரான் இலங்கையிலிருந்து திரும்பி வரும்போது இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு சிவனை லிங்கமாக உருவாக்கியுள்ளார். சனி பகவானோட தாக்கம் அதிகம் இருந்தாலும் சனி தோஷம் நீங்குவதற்கும் வருங்காலம் சிறப்பாக அமையவும் இங்கே வந்து வேண்டிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப பழைய நாள் திருக்கோயில். இந்த போல் கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரியாக பேச்சு வரல, குரல் வளம் சரியாக இல்லைன்றவங்க, அதே அடிக்கடி வந்து தொண்டையில் ப்ராப்ளம் வருது, கிரகதோஷம் உள்ளவங்க தட்சிணாமூர்த்தியையும் கிரகங்களையும் வழிபடுறாங்க. பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் 3 சண்டிகேஸ்வரர் இருப்பது விசேஷமான அமைப்பு. கோஷத்தில் உள்ள துர்க்கை பிரசன்ன துர்க்கை. இங்கே 8 கைகளில் ஆயுதம் ஏந்தி நல்லினமான வலது காலை சற்று முன்புறமாக வச்சுருக்காங்க. என் துர்கையோட இந்த கோலத்தை காண்பது ரொம்ப அரிது. பட்டீஸ்வர துர்கை ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயிலும் போயிட்டு வாங்க. ஒரு சமயம் மகரிஷியான மேதாவிக்கு மகாலட்சுமி தனது மகளாக பிறக்க வேணும்னு ஆசை. அதற்காக இந்த திருத்தலத்தில் வந்து தீர்த்தக்கரையில் வஞ்சுல மரத்தடியில் சிவனை வேண்டி தவம் இருந்தார். மேதாவியின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலிடம் மகாலட்சுமியை மேதாவியின் மகளாக பிறக்க அனுமதிக்கும்படி வேண்டிக் கொண்டார். திருமாலும் சம்மதித்தார். ஒரு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் தடாக தாமரை மலரில் மகாலட்சுமி அவதாரம் செஞ்சார். அவங்களுக்கு வஞ்சுலா தேவின்னு பேரிட்டு வளர்த்து வந்தார் மகரிஷி. திருமாலுக்கு மனமும் செஞ்சு கொடுத்தாரு. மகரிஷி மேதாவிக்கு காட்சி தந்தார் சிவபெருமான். அவர் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி உண்டார். இப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சிவபெருமான், அம்பாள், மகாலட்சுமி, திருமால், ராமபிரான் எல்லாரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சனி பகவானோட தோஷம் நம்மளை விட்டு நிவர்த்தியாகும். தடைப்பட்ட காரியம் அத்தனையுமே நல்லபடியாக நடந்தேறும். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கிரகதோஷம் இருந்தால் நீங்கி போகும், சனி தோஷம் நீங்கி போகும். நமக்கு ஏதாவது தடைகள் இருக்குது காரியங்கள்னால் அத்தனையும் நீங்கி போய் நல்ல பலன் தரும். இப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வாங்க, பலனடைங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடயும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். நல்லதே நடக்கும். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க. நடக்கவே நடக்காது, இது நடக்க வாய்ப்பே இல்லைன்ற விஷயம் கூட நம்மளோட நம்பிக்கையால், நம்மளோட முழுமையான நம்பிக்கையால் நிச்சயம் நடந்தேறும். இதெல்லாம் சத்தியமான உண்மைங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, நிச்சயம் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.